ரொம்ப நாளாக என் பொண்ணு அம்மா பீஸா செஞ்சு கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. பீஸாவில் ஆனியன், டொமேட்டோ, வெஜிடபிள்ஸ் எது போட்டாலுமே அவள் சாப்பிட மாட்டா. சரி, அவளுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சமாக பட்டர், ஆனியன், டொமேட்டோ ரெண்டையுமே நல்லா க்ரஷ் பண்ணிட்டேன். கூடவே ஒரு முட்டையை நல்லா உடச்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதில் கொஞ்சம் பெப்பரும் உப்பும் சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். லைட்டாக கொஞ்சம் கதகதன்னு இருக்கும் போதே எடுத்து அதில் அப்படியே வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். மேலே கொஞ்சமாக சீஸும் கார்னும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஏர் ஃப்ரையில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சரி, அடுத்தது அது டோஸ்ட் ஆகிற வரைக்கும் அடுத்தது அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸை எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு பீட்ரூட் பூரி, அவரோட லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸு ப்ளஸ் கார்ன் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து எக் கிரேவி, சாப்பாடு, ரசம், அவருக்கு கொஞ்சம் சாலட் போட்டு கொடுத்தாச்சு. மார்னிங் அவகோடா ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் கூடவே இந்த பீஸாவும் சாப்பிட்டு போயாச்சு. பீஸா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன்.